நடிகர் விஜய் திடீர் கைது, 3 வழக்குகள் பதிவு. அதிரடியில் இறங்கிய போலீசார், ரத்து செய்யப்பட்ட படப்பிடிப்பு. புதுச்சேரியில் ஏஎப்டி பஞ்சாலையில் படப்பிடிப்புக்காக நடிகர் விஜய் வந்தடைந்ததை அறிந்து குவிந்த ரசிகர்களால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் மெல்வாயிலில் வேனில் ஏறி ரசிகர்களை பார்த்து விஜய் கையசைத்தும் புறப்பட்டாராம். புதுச்சேரியில் ஒரு காலத்தில் முக்கிய பஞ்சாலையான ஏஎப்டி தற்போது மூடப்பட்டிருக்கிறது. இங்கு படப்பிடிப்புகள் நடந்து வருகின்றன. அண்மையில் லால் சலாம் படப்பிடிப்புக்காக ரஜினி வந்திருந்தார். இந்த நிலையிலோ வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்துக்காக புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎப்டி பஞ்சாலையில் படப்பிடிப்பு அரங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் படப்பிடிப்பில் பங்கேற்க நேற்றைய தினம் மதியத்திற்கு பிறகு நடிகர் விஜய் வந்தாராம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கி தலைவரான பிறகு நடிகர் விஜய் படப்பிடிப்பாக வந்ததால் ஏஎப்டி பஞ்சாலை முன்பு ரசிகர்கள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோத தொடங்கிவிட்டதாம். போலீசாரும் போதிய அளவில் இல்லை. இதனால் அஞ்சாலையில் எங்கும் நெரிசல் ஏற்பட்டது. இந்த சூழலில் கட்சி தொண்டர்களை அமைதி காக்குமாறு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஏஎப்டி உள்ளே இருந்து தெரிவித்திருந்தார். ரசிகர்கள் விஜயை பார்க்க கோஷம் எழுப்பினர். நெரிசல் அதிகரித்ததால் அப்பகுதியில் பஸ்கள் செல்லாமல் திரும்பிச் செல்ல தொடங்கிவிட்டன. பலரும் விஜயை பார்க்க சாலையிலேயே நின்றதால் சாலையில் போக்குவரத்து செல்ல நெரிசலும் ஏற்பட்டது. மேலும் இதனைத் தொடர்ந்து மாலை ஏஎப்டி வாயில் முன்பு பெரிய வேன் நிறுத்தப்பட்டு அதில் ஏறி விஜய் ரசிகர்களை நோக்கி கையசைத்தார். அவரை பார்த்தவுடன் ரசிகர்கள் கூச்சலிடத் தொடங்கிவிட்டனர். வேனில் ஏறி கையசைத்த போது அவருக்கு ரசிகர்கள் மாலை அணிவித்தனர். அதை அணிந்து கொண்ட விஜய் பின்னர் அதை ரசிகர்களிடமே கொடுத்துவிட்டு மீண்டும் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்று படப்பிடிப்பில் பங்கேற்றாராம். இதனைத் தொடர்ந்து ரசிகர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜயின் ரசிகர்கள் போக்குவரத்து பொதுமக்களை பாதிக்கும் வகையில் சூழ்ந்ததால் போக்குவரத்தை நெரிசல் ஏற்பட்டு போக்குவரத்தும் பாதித்ததால் விதிமீறி நடந்து கொண்ட சில ரசிகர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகிறது.